நண்பர்களே வணக்கம். இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து February 2025 கவர்மெண்ட் ஃபைல் பண்ண ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் May 20, 2025 3 மாதம் கழிச்சு கவர்மெண்ட் வந்து டியூபிடி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, OM இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுபடி June 30 அல்லது December 31 ஓய்வு பெற்று, அதாவது சூப்பர் அனுவேஷன் ஓய்வாக இருக்கணும், அது முக்கியமாக ஓய்வு பெற்று ஜூலை அல்லது ஜனவரியில், அதாவது ஜூனில் ரிட்டையர்ட் ஆகிறவங்க, June 30 ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு July 1 இன்க்ரிமெண்ட் டியூவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நோஷனல் இன்க்ரிமெண்ட் கொடுத்து பென்ஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். அதாவது கிராஜுவிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை லீவ் சேலரி கால்குலேட் பண்ணுறதுக்கோ, அதாவது என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏன் லீவ் அந்த மாதிரி எதுக்கு அது கிடையாது. ஒன்லி பென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்கிறது இப்போது இறுதித்துவம். அதாவது முன்னாடி கவர்மெண்ட் போன வருஷம் ஆர்டர் போடலை, டெம்பரரியாக தற்காலிகமாக பண்ணியிருக்கோம், நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பெட்டிஷன் கிடையாது கொடுத்தாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஸோ அதனால் இது இந்த மாதிரி ஓய்வு பெற்ற எல்லோருக்கும் June 30 ஓய்வு பெற்றவர்கள் ஓராண்டு பணி முடித்து July 1 இன்க்ரிமெண்ட்டுக்கு இருப்பவர் ஒரு நாள் முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிறார். அப்படி இருந்தால் அவருக்கு ஒரு நோஷனல் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி December 31 ரிட்டையர்ட் ஆகிறவர், இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து சூப்பர் நேஷனுக்கு, அதாவது 60 வயசில் ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கணும். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து 60 வயசு. ஸோ அந்த சூப்பர் அனுவேஷன் டேட் அன்னைக்கு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு மறுநாள் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டியூ, ஒரு வருஷம் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் December 31 ரிட்டையர்ட் ஆகிறாங்க, January 1 தான் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டியூனா, இவங்க இந்த 2 கேஸ்க்கும் June and December ரிட்டையர்ட் ஆகிறவங்க 2 பேருமே ஒரு நோஷனல் இன்க்ரிமெண்ட் கொடுத்து பென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது இறுதி நிலையை அடைந்துள்ளது. கட்டாயம் அவர்களுக்கு கிடைக்கும். அது டிஓபிடி ஆர்டர் நம்பர் வந்து OM நம்பர் வந்து 19/116/2024 பர்சனல் பாலிசி பார்ட் ஃபைலர். தேதி வந்து 20 May 2025. அந்த ஆர்டர் நான் சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு இது வந்து இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து 1 May 2023 வழங்கப்படும். யாருக்கு? அதுக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு May 1, 2023 வழங்கப்படும். அதுக்கு முந்தின தேதி கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு June, Decemberனா அந்த டேட்லேருந்து ரிட்டையர்ட் ஆன மறு மாதத்துலேருந்து கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு. சரி, இன்னொன்று, இந்த பழைய பீரியடுக்கு 1/5/2023 முந்தின பீரியடுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் அதுக்கு அரியர்ஸ் கிடைக்காது. ஸோ 1/5/2023 அரியர்ஸ் கிடைக்கும். அதுக்கு முந்தின பீரியடில் ஏற்கனவே ரிட்டையர்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரியர்ஸ் கிடைக்காது. அது ஒரு முக்கியமானது. ஆனால் இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டுக்காக வழக்கு பதிவு செய்து CAT, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அல்லது ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன முடிவு வந்துச்சோ அதுபடி அந்த டேட்டில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இந்த 1/5/2023 தான் கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஐயம்பெருமாள் கேஸ்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அவங்க அப்போலேருந்தே வாங்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு 23க்கு முன்னாடி கொடுத்தது என்ன பண்ணுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு கிடைக்கும். அந்த என்ன டேட்டில் இருக்கோ அதுபடி தான், அதில் மாற்றம் கிடையாது. பட் கோர்ட்டுக்கே போகாதவர்களுக்கு இனி ரிட்டையர்ட் ஆகும்போது ரிட்டையர்ட் ஆன டேட்லேருந்து கிடைக்குது. ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகியிருந்தால் 1/5/2023, அதாவது 1 May 2023 அவங்களுக்கு இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் இது கிடைக்கும். அந்த பீரியட்லேருந்து, அதாவது 1 May 2023 அப்புறம் உள்ள பீரியடுக்கு அரியர்ஸ் கிடைக்கும் இப்போ வாங்கிறது. சரி, ஒருத்தர் வந்து இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு பென்ஷனர் வந்து ஓய்வு பெற்ற CATலையோ அல்லது உயர்நீதிமன்றத்திலையோ உச்சநீதிமன்றத்திலையோ கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வீனிங் பெட்டிஷன், அது இம்ப்ளீடிங் பெட்டிஷன் அல்லது ஒரிஜினல் பெட்டிஷன் ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேஸ் இனிமேல் அது கண்டிப்பாக பண்ணல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் முடிவாயிடுச்சு. அவங்களுக்கு எந்த மாதம் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அதுலேருந்து முன்னாடி 3 வருஷம் கொடுக்கணும்னு இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர்டாக இருக்கணும். அதுக்காக ரிட்டையர்ட் ஆன உடனே அவர் ஃபைல் பண்ணுறாரு, அவருக்கு சர்வீஸில் இருக்க பீரியட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டோம், அப்படி கிடையாது. சப்போஸ் அவர் வந்து January 2023 ஃபைல் பண்ணியிருக்காருன்னு வைங்க, அப்போது அவர் ரிட்டையர்ட் ஆனது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனார். அப்படின்னா
அதுக்கு முந்தின 3 வருஷம் கிடைக்கும். அதாவது 2020, 21, 22 அது 3 வருஷத்துக்கும் அரியர்ஸ் கிடைக்கும். இது ஒரு கூடுதல் அமைப்பு. அந்த கேஸ் போட்டவங்க மட்டும். ஆனால் அந்த கேஸ் போட்டவங்க இந்த சித்தராஜ் அப்படிங்கிற கேஸு அது ஏப்ரலில் முடிவானதுன்னு நினைக்கிறேன். அந்த கேஸு முடிவானதுக்கப்புறம் போட்டால் அது செல்லுபடியாது. அவங்களெலாம் ஆட்டோமேட்டிக்காக 1 மே 2023 வர்ற எல்லாருக்கும் பொதுவான ஆர்டர் அவங்களுக்கும் பொருந்தும். இந்த கேஸுக்கு போனவங்க மட்டும் பழைய டேட்லேருந்து கிடைக்குங்கிறக்கா இதை சொல்கிறேன். கேஸ் போகாதவங்களுக்கு, இனிமேல் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆன தேதியில் இருந்தோம். ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்க 1 மே 2023 முன்னாடி ரிட்டையர்ட் ஆனால் 1 மே 2023 இருந்து அரியர்ஸ் கிடையாது. அதுக்கு முந்தின பீரியட் கிடைக்காது. பட் கண்டிஷன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜூன் 30 ரிட்டையர்ட் ஆகிறாங்க, அவங்க ஜூலை 1 இன்க்ரிமெண்ட் டியூ இருந்தது. அதே மாதிரி டிசம்பர் 31 ரிட்டையர்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு ஜனவரி 1 இன்க்ரிமெண்ட் டியூ இருந்தது. 1 வருஷம் சர்வீஸ் முடிச்சு. அந்த ரிட்டையர்மெண்ட்டு ரெண்டுமே ஜூனும் சரி டிசம்பரும் சரி ரிட்டையர்மெண்ட் ரெண்டுமே சூப்பர் அனிவேஷன் ரிட்டையர்மெண்ட். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நோஷன் இன்க்ரிமெண்ட் அடுத்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்டோடு சேர்த்து பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி கிடைக்கும். இது ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் படி தீர்ப்பு வந்து இந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, பென்ஷன் இருக்குது. அவங்களுக்கு இப்போ இந்த ஆர்டர் படி கூடுதலாக கிடைச்ச மாதிரி எது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெக்கவரி எதுவும் பண்ணக்கூடாது, பிடித்தம்னு எதுவும் செய்கிறது கூடாது அப்படின்னு இன்னொரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒரே ஒரு நிபந்தனை அரசாங்கம் போட்டிருக்குது. ஓய்வு பெறும் நபர் ஓய்வு பெறும் தேதியில், அதாவது ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 1 வருட குவாலிஃபையிங் சர்வீஸ், 1 வருடம் இன்க்ரிமெண்ட்டுக்காக சர்வீஸ் முடித்தது வந்து திருப்திகரமான சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க்காக இருக்கணும் அண்ட் குட் கான்டாக்ட், நல்ல நடத்தை இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்காமல் இருக்கலாம்ங்கிறது ஒரு கண்டிஷன். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நல்ல பேர் எடுத்துகிட்டு ரிட்டையர்மெண்ட்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுபடி இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ஜூன் 30 டிசம்பர் 31 ஓய்வு பெற்ற அந்த ஓய்வு பெறும் தேதியில் ஓராண்டு பணி முடித்து இன்க்ரிமெண்ட் வாங்கி 1 வருஷம் கழிச்சு, பே ஃபிக்ஸ் ஆகி 1 வருஷம் கழிச்சு அப்படி இருப்பவர்களுக்கு கட்டாயம் ஒரு நோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சரி, எந்த தேதியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க கிடைக்கும் இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த ஆர்டர் படி கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ஜனவரி 1 2016 இருந்து. ஏன்னா ஜூன் இன்க்ரிமெண்ட் ஜூன் 30 டிசம்பர் 31, அதாவது ஜூலை 1 இன்க்ரிமெண்ட்டு ஜனவரி 1 இன்க்ரிமெண்ட்டுங்கிறது வந்து 7வது ஊதிய குழுவில் ஜனவரி 1 2016 ஆரம்பித்தது. ஸோ அந்த தேதியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இந்த தகுதி இருந்தால் அந்த தேதியிலேருந்து அவங்களுக்கு அப்போதுலேருந்து அரியர்ஸ் கிடைக்காது. ஆனால் 1/5/2023 திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணி அந்த பே ஏற்கனவே வாங்கின பே ரிட்டையர் ஆகாமல் வாங்கின பே ரீஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மே 2023 கூடுதல் பென்ஷன் கிடைக்கும். நோஷன் இன்க்ரிமெண்ட்டோட சேர்த்து பழைய பீரியட் கிடைக்காது. இன்னொன்று, இந்த ஆர்டர் படியுமே பார்த்தா 1/1/2006 அப்போ வந்து ஜூலை இன்க்ரிமெண்ட் வந்தது. அப்போ ஜூனில் ரிட்டையர்ட் ஆகி 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகி அப்படி இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக பே ஃபிக்ஸேஷன் வந்து இப்போ 2006 விட்டுருங்க, 2007 1 வருஷம் சர்வீஸ் முடித்து அவங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்காம, அதாவது ஜூலை 1 இன்க்ரிமெண்ட்டு ஜூன் 30 ரிட்டையர்ட் ஆனவங்க அவர்களுக்கும் இது கிடைக்க வேண்டும். ஏன்னா 1 வருஷம் சர்வீஸ் முடியுது, ஜூனில் 30 ரிட்டையர் ஆகிறாங்க சூப்பர்அனுவேஷனில். பட் ரிட்டையர்மெண்ட் வந்து சூப்பர்அனுவேஷன் தான் இருக்கணும், மற்ற எந்த ரிட்டையர்மெண்ட்டும் அது கிடையாது என்பது இப்போதைய ஆணை. இது முடிவு பெற்று இறுதி நிலையை பெற்றுவிட்டது. இதன்படி பணி ஓய்வு பெற்றவர்கள் தகுதியானவர்கள், அதாவது ஜூன்லேயோ டிசம்பர்லேயோ 1 வருஷம் சர்வீஸ் முடித்து இன்க்ரிமெண்ட் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆனவங்களாம் வந்து அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆனால் அங்கே உடனடியாக இந்த ஆர்டரை கோட் பண்ணி பென்ஷனை ரீஃபிக்ஸ் பண்ணி கேட்க வேண்டும். அட்மினாக தானாக செய்யணும். அது எத்தனை அஃபிஷியல் செய்கிறாங்கன்னு தெரியல. பட் நம்ம வந்து நம்மளுடைய தேவைக்கு நம்மளே எழுதி கேட்பது நல்லது என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.